இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் எல்லோருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 160 கிராம் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் பவுடரை எடுத்திருக்கேன். கால் கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிருதுவாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணி கூட மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் தண்ணி யூஸ் பண்ணி தான் பிணைஞ்சிக்கிறேன். பாருங்க, இந்த அளவு சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. பிணைஞ்சி எடுத்த மாவை நெய் யூஸ் பண்ணி சிறு சிறு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சைஸு கொஞ்சம் சின்னதாகவே பிடிங்க, ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க, ஏன்னா உள்ளே வேகாது. உருண்டையை வெடிப்பில்லாமல் நல்லா மொழுன்னு உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு சர்க்கரையை பேனில் சேர்த்துக்கிறேன். இது 300 கிராம் அளவு. சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா கரிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாவில் சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருபது நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், சாஃப்டான வாயில் போட்டாலே கரையக்கூடிய சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் குலோப் ஜாமுன். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.